நமக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்மள பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எப்படி சேஃப்டியா பாத்துக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க கையில இருக்கிற மொபைல் கேமரா மூலியமா பெட்ரூம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்ரூம்ல நீங்க எப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கே தெரியாம ஒரு சிலர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இதை விட பேரதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கையில இருக்கிற மொபைல் கேமரா மூலியமா நீங்க பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பாத்ரூம்ல எப்படி சுதந்திரமா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியாம நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ உங்க கையில இருக்கிற அந்த மொபைல் கேமரா மூலியமா வேற யாரும் உங்கள வாட்ச் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னா, அதிலிருந்து நீங்க எப்படி தற்காத்துக்கிறது உங்கள அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க. உங்க மொபைல்ல செட்டிங்ஸ ஆன் பண்ணிக்கங்க. அப்படியே மேல தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கு. அத ஆன் பண்ணிக்கங்க. இதுல சி ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கங்க. மேல வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கேமரான்னு டைப் பண்ணிக்கங்க. மேல கேமரான்னு இருக்கு பார்த்தீங்களா? இத ஆன் பண்ணுங்க. இதுல பர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ கேமராவுக்கு இவ்வளவுதான் நம்ம பர்மிஷன் குடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாவே அப்படி இல்ல. மேல 3 பட்டன் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. இதுல ஆல் பர்மிஷன கிளிக் பண்ணுங்க. இப்ப எத்தன விஷயத்துக்கு நம்ம பர்மிஷன் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இதுல ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல் நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படிங்கிறத நம்ம பர்மிஷன் குடுத்து வச்சிருக்கிறது தான். இத நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இதுல இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னு. ஃபுல் நெட்வொர்க் ஆக்சஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நம்மளுடைய அனுமதியே இல்லாம நம்மளுடைய ஃபோட்டோவ, நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு நம்ம பர்மிஷன் குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இவ்ளோ டேஞ்சரான விஷயத்த நமக்கே தெரியாம நம்ம அனுமதி குடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மேல அப்படியே வந்து ஆல் பர்மிஷன் குடுத்தோம் இல்லைங்களா? அதுல அப்படியே பேக் வாங்க. இப்ப ஆப் இன்ஃபோக்குள்ள நம்ம இருக்கோம். அப்படியே மேல தள்ளிட்டே வந்தோம் அப்படின்னா, மேடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. சில மொபைல்ல சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணிக்கங்க. அலோ மாடிஃபையிங் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எனபிள் இருக்கும். இத வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இத ஆஃப் பண்றது மூலியமா ஒரு சில செட்டிங்ஸ்ல இருந்து உங்கள நீங்க பாதுகாத்துக்க முடியும். ஆனா இதோட முடியல. இன்னும் நெறைய செட்டிங்ஸ் நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே வாங்க. மறுபடியும் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. இதுல ஆப் அப்படிங்கிறத மறுபடியும் செலக்ஷன் பண்ணிக்கங்க. சிஆல் எப்பவும் போல குடுத்துட்டு மறுபடியும் அதே கேமரா அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேல கேமரான்னு இருக்கு பார்த்தீங்களா? இத ஆன் பண்ணுங்க. இது அப்படியே மேல தள்ளிட்டு வந்தீங்கன்னா, பேட்டரின்னு இருக்கு பாருங்க. சில மொபைல்ல ஆப் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு இருக்கும். பேட்டரிய கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் உச்சரிப்பு சரியா வராது. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. இதுல அன்ரெஸ்ட்ரிக்டட், ஆப்டிமிக்ஸ்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுல எது செலக்ட் ஆயிருந்தாலும் கூட அத எடுத்துட்டு ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க 3வதா. இத செலக்ட் பண்ணிக்கங்க. இத ஆன் பண்றது மூலியமா இந்த கேமராவுடைய அப்ளிகேஷன் பேக்கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு பேட்டரியினுடைய சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. இதனால பேட்டரியினுடைய சப்போர்ட் கிடைக்காதனால கேமரா வந்து பேக்கிரவுண்ட்ல ஒர்க் ஆகவே ஆகாது. அதனால ரெஸ்ட்ரிக்டட ஆன் பண்ணிக்கங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற WhatsApp, Facebook, Instagram, Twitter இதுல எல்லாத்துலயும் எப்பவுமே கேமரா வந்து ஆன்லயே இருக்கும். இதுல நம்ம அனுமதி குடுத்தா மட்டும் கேமரா ஆன் பண்ற மாதிரியான செட்டிங்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கங்க. அப்படியே மேல தள்ளிட்டு வந்துட்டு இருந்தோம்னா, இதுல பிரைவசி அப்படின்னு இருக்கு பாருங்க. அத ஆன் பண்ணுங்க. இதுல பிரைவசி டாஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. சில மொபைல்ல பர்மிஷன் கூட இருக்கும். இப்ப இத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப இதுக்குள்ள கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க எதுலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வரும். 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, மேல இருக்கிற 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஃபுல்லாவே காட்டும். இப்ப இது மூலியமா நீங்க வந்து எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கம்மியா காட்டுது. உங்களுக்கு நெறையாவே காட்டும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுல நீங்க யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்க கண்ணுல தட்டுப்பட்டாலும் கூட உடனே அத நீங்க டெலீட் பண்ணிருங்க. இதுல மேனேஜ் பர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? இதுல குடுத்திருப்பாங்க. இப்ப இத கிளிக் பண்ணிக்கங்க. இதுல அலோவ்ட் ஆல் த டைம் அப்படின்னு இருக்கு. அலோவ்ட் ஒன்லி இன் யூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இது அலோவ்ட் ஆல் டைம் அப்படிங்கிறதுல எந்த அப்ளிகேஷனும் இருக்கக்கூடாது. நோ ஆப்ஸ் அலோவ்ட் அப்படின்னு தான் இருக்கணும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எப்பல்லாம் ஆன் பண்றோமோ, அப்பல்லாம் வந்து கேமரா ஆன் ஆகுற மாரி நம்ம பர்மிஷன் குடுத்திருப்போம். பாருங்க எத்தனை இருக்கு அப்படின்னு. இதுல ஆஸ்க் எவரி டைம் அப்படிங்கிறத நான் 1 மட்டுமே குடுத்திருக்கேன். இதே மாதிரி
நம்ம எல்லாத்தையுமே மாற்றி விடணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு. இதில் இருக்கிற மற்ற எந்த அப்ளிகேஷனுக்கும் வந்து கேமரா வந்து அலௌடாக நான் வந்து கொடுக்கல, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரே ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணுறனோ அப்போ மட்டும் கேமரா ஆன் பண்ணால் போதும் அப்படின்னு நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் மாற்றணும், கேமரா ஒன்றை தவிர. இப்போ குரோம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆஸ்க் எவ்ரி டைம் அப்படிங்கிறது நான் எப்போல்லாம் குரோம் ஆன் பண்ணுறனோ அப்போ மட்டும் கேமரா ஆன் ஆனால் சரி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்படி பண்ணுறதுனால நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுகிறதுனாவோ, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் வீடியோ கால் நம்ம பண்ணுறதுனாலும் சரி, யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுனாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் கேமராவை ஆன் பண்ணுறதா அப்படின்னு நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அலோ யூடியூப் டேக் பிக்சர் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் டைம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த டைம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த கேமராவோட அப்ளிகேஷன்ல இருந்து மற்றவங்க நம்மளே வாட்ச் பண்ணுறதுல இருந்து நம்மளே பாதுகாத்துக்க முடியும். இப்போ மேலே பாருங்க 45% அப்படின்னு அந்த பேட்டரி காட்டுது பாருங்க. அது பக்கத்தில் கிரீன் கலரில் ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இப்போ ஆனில் இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டிருக்கிறதுனால மேலே வந்து கிரீன் டாட் காட்டிட்டு இருக்கு. இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறப்பவோ அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் போடுறப்போ அல்லது கேமராவை நீங்கள் ஆன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறப்பவோ மேலே வந்து கிரீன் டாட் காட்டுது அப்படின்னா அது நார்மல். அப்போ மட்டும்தான் அது காட்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் கேமரா ஆன் பண்ணல, வாய்ஸ் ரெக்கார்ட் போடல, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடல அப்படிங்கிறப்போ மேலே வந்து கிரீன் டாட் காட்டிட்டு இருக்குது அப்படின்னா உங்களை வேற யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதை எப்படி இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ மறுபடியும் செட்டிங்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க. இதில் மேலே சர்ச்சில் பேட்டரி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. இதில் பேட்டரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுடைய மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷன் கண்டினியூவாக எவ்வளோ பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத சதவீதமாக காட்டும். இதில் உங்களுக்கு தெரியாத அப்ளிகேஷன், தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறது மூலிமா உங்கள் மொபைலில் இருக்கிற கேமராவை மற்றவங்க ஹேக் பண்ணுறதுலேருந்து மேக்ஸிமம் தவிர்த்துக்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த காசு பணம் பேரும் புகழும் உன்னுடலும் கூட உன்னோடன் வராது. உன் நேர்மையும் ஒழுக்கமும் உன்னிடம் இருக்கும் உண்மையும் தான் உன்னுடன் கூட வரும். உண்மையான வாழ்க்கை இந்த பூமியில் இல்லை, இதை உணர்ந்து கடந்து வா.